தாமே யுக்ரேன் போரில் ஈடுபட்டிருப்பதால் அமெரிக்காவுடனான உறவை மோசமாக்கிக் கொள்ள ரஷ்யா விரும்பவில்லை என்பதுதான் இதற்கு மிகப்பெரிய காரணம். தற்போது ரஷ்யாவுக்கு ஒரு முக்கிய கூட்டாளியாக ஈரான் மாறியுள்ளது. இந்த வேளையில் யுக்ரேனில் போர் இல்லாமலிருந்தால், அதுவும் சிரியாவிலிருந்து ரஷ்யா விலகியிருக்கும் இந்த வேளையில் ரஷ்யா முழுமையாக ஈரானுடன் நின்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக, ரஷ்யாவுக்கே ஆயுதங்கள் தேவைப்படுவதால், அதனால் ஈரானுக்கு அதிக இராணுவ உதவி அளிக்க முடியாது. முன்னதாக டிரோன் உள்ளிட்ட சில ஆயுதங்களை ஈரானிடமிருந்து ரஷ்யா பெற்றது. ஆனால் தற்போது அந்த நிலை நேரெதிராக மாறியுள்ளது. ஈரானுக்கே உதவி தேவைப்படுகிறது. யுக்ரேனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு முக்கியமானவையாக இருந்த டிரோன்களையும் ஈரான் ரஷ்யாவுக்கு அளித்தது. S-300 தற்காப்பு அமைப்பு போன்ற ரஷ்யாவின் சில ஆயுதங்கள் இன்னமும் ஈரானிடம் உள்ளன, என்றார். மற்றொரு காரணம், ரஷ்யா டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான சாத்தியத்தை தக்க வைக்க ரஷ்யா விரும்புகிறது. இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் எந்தவொரு பக்கமும் வெளிப்படையாக சார்பெடுப்பதை ரஷ்யா தவிர்க்கிறது.